மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா பசுபதி பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே நிவினை பார்த்தீங்கன்னா பசுபதிக்குமே கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை நீ பசுபதிக்கு ஃபஸ்ட்டு கொடு, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம். உடனே இங்கே நிவினுமே கால் பண்ணி பசுபதி இதான் விஜய் பேசணுமா உங்ககிட்ட முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே விஜய்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா விஜய்மே பசு உன் பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கேட்டதுமே எங்கள் பசுபதி என் பையன் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உன் பையன் என் கஸ்டடியில் இருக்கான், நீ ஒழுங்கு மரியாதையா காவிரியோட நிலத்தை நீ அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீ அப்படியே அவங்க வீட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு வரணும். அப்படி கொடுத்துட்டு வரலனா உன் பையனை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா பசுபதியை மிரட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினியுமே இதை கேட்டதும் உடனே பார்த்தீங்கன்னா அப்போ என்னப்பா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே என் பையனுக்கு எதனா ஆச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் விஜய், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் அதையும் மீறி நீ என் விஷயத்துல தலையிட்டனா உன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேலையை நீ ஃபர்ஸ்ட் செய்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசு, நான் சொன்ன வேலையை நீ செய்யலைனா உன் பையனை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே சொல்கிறாங்க. சொன்னதுமே இங்கே பசுபதிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது. பதட்டமாக இருந்தாலுமே இங்கே விஜய் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பசுபதியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட நான் இந்த விஷயத்த நான் செய்கிறேன், என் பையனுக்கு ஒரே சின்ன கீரில் விழுந்தா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய்கிட்ட சொன்னதுமே உடனே கட் பண்ணிவிட்டு அங்கே எல்லா பதத்தையும் பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் அங்கே பசுபதி எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அங்கே பசுபதியும் இங்கே ராகினியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அங்கே காவிரி சாரதா அத்தையும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இங்கே கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிவின்கிட்டையும் குமரன்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இதோட பசுபதி சும்மா இருக்க மாட்டான், ஏன்னா எதனா ஒன்று பண்ணுறதுக்காக அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவன் உங்கள் பையன் நம்ம கஸ்டடியில் இருக்கான், நம்ம சொல்கிறது தான் அவன் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படி நிவின் சொன்னதுமே அங்கே விஜய் கேட்டதும் அங்கே நான் இதை யோசிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியுமே அவனும் ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம இங்கே காவிரியை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே விஜயை நம்ம மிரட்டணும், ஏன்னா நம்பிக்கிட்டே இது மாதிரி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு இங்கே ராகினியை அங்கே ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பசுபதி மட்டும் அங்கே அடியாளோட கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியுமே அங்கே கோபமாக கிளம்பவும் இங்கே போகிற வழியில் இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம ஏன் இங்கே காவிரியை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம பசுபதியை விஜயை நம்ம கஸ்டடிக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளான் போடவும் உடனே இங்கே காவிரி தனியாக வரதை பார்த்துட்டு பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரியை அந்த அடியால் வச்சு கடத்திட்டு இங்கே விஜய்க்குமே கால் பண்ணுறாங்க. விஜய்கிட்ட கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் நீ என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு இருக்க, நீ என்ன நாளையும் பண்ணிக்கோ, அதே மாதிரி என்கிட்ட காவிரியும் அவளை வயிற்றில் வளர்கிற குழந்தையும் 2 பேரும் மாட்டிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட இருக்கிறது ஒரு உசுறு தான், என்கிட்ட இருக்கிறது 2 உசுறு, நீ என் பையனை எதனா பண்ணணும்னு நினச்சினா காவிரி உயிரோடு இருக்க மாட்டா, நீ அவனை சேஃபாக என் இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுடு, உனக்கு அதுதான் சேஃப், ஏன்னா காவிரிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ என் பையனை பத்திரமா நீ கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலே விட்டுட்டு போயிடணும், அப்படி நீ பண்ணலைன்னா இங்கே காவிரியும் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் உயிரோடு இருக்காது, பார்த்துக்கோ, என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் உன்னை இழந்தனா உன்னை அடியாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், நீ இதுக்கு மேலேயும் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா உனக்கு இன்னும் பெரிய ஆப்பா வச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பற்றினா அங்கே விஜய்கிட்ட சொன்னதும் விஜய் பற்றினா பயங்கரமாக அதிர்ச்சியில் அங்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. இங்கே நிவின்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. காவிரியை கடத்தி வச்சுக்கிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான், நாம் ஒன்று நினச்சா ஆனால் பசுபதி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நிவின் சொல்கிறாங்க நான் அப்போவே சொன்ன விஜய் அவன் எதனா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே சொல்லவும் நம்ம இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பசுபதி கால் பண்ண அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லவும் உடனே இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஃபாக தான் இருப்பான், இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர் தான் பண்ணியிருப்பான், அவனெல்லாம் வேறு வழியில் தான் அவன் ரூட்டில் தான் போயிட்டு அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே சாரதாவையும் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி போய் இவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்கா சொன்னதுமே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துருவாமா, அவள் என்ன குழந்தையா, இங்கே தானே கடைக்கு தானே போயிருக்கா, அவ்வளோதான் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட சொல்லவும் உடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தம்பியுமே பார்த்தீங்கன்னா போய் 2 நாள் ஆச்சு ஒன்றுமே வரல. இங்கே காவேரியுமே கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவோம். அம்மா நீ எதுக்கும் பயப்படாத, அவ என்ன குழந்தையா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் வந்து வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்துட்டு அதை பிக் பண்ணாமல் சைலண்டாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. உடனே இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணது தெரிஞ்சு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க காவேரி கூட தான் சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காக்குமே பார்த்தீங்கன்னா யமுனா கால் பண்ணதும் இங்கே கங்காவுமே அட்டன் பண்ணி சொல்லு யமுனா நான் திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நான் ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்குறேன், அது மட்டும் பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்கவும் உடனே கங்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா காவேரி கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு அம்மா இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லுவோம். உடனே இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரல, அவங்க எங்கே போயிருக்கனே தெரியல, கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா இது காவிரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு சந்தேகம் வரல, ஆனால் நீ நிவின் இல்லைன்னு சொல்கிறையே எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணி கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நிவினுக்கு நான் கால் பண்ணேன், அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டனே பண்ணல, கட் பண்ணி விட்டுட்டு இங்கே சுவிட்ச் ஆஃபுமே பண்ணிட்டாரு. நான் என்ன இதுக்கு தான்க்கா எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது, இது மாதிரி கால் பண்ணால் ஒரு அட்டன் பண்ணி ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாரு, நான் எதனா பேசினா கூட அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு, இப்படி இருந்தால் எனக்கு அவர் மேலே சந்தேகம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யமுனா சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யமுனா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்குமா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எப்படியே சொல்லி அங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடுறாங்க. இங்கே விஜய் அவங்க தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே விஜய் நம்ம கூட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா 2 நாளாக சாப்பிடாம கூட உக்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க தாத்தாவை பார்த்தீங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு வந்து வச்சாலுமே அங்கே விஜய் அவங்க தாத்தா விஜய் நினைப்போட அங்கே சாப்பிடாமே உக்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கல்யாணிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இங்கே விஜய் வராதுக்கு காரணமே என்னால் தான் இங்கே விஜய் வராமல் போயிட்டான், நான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பார்த்தீங்கன்னா மனசு மாதிரியே அங்கே மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்கே உக்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இவருக்கு என்ன சொன்னாலுமே அவர் சாப்பிட போகிறதில்ல, விஜய் இந்த வீட்டுக்கு எப்போ வரானோ அப்போ தான் இந்த வீடே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், விஜய் இல்லாமல் இந்த வீடு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயமே ரொம்பவே பதட்டமாகவும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலும் நம்ம காவிரியை சேஃபாக மீட்கணும்னா இங்கே பசுபதி பையனை நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டாதான், அந்த பசுபதி அவன் என்ன பண்ணுவானே தெரியாது, அவனை நம்பியெல்லாம் அங்கே காவிரியை என்னால் விட முடியாது, நான் வந்து பசுபதி பையனை நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்டே விட்டுடலான்னு இருக்கேன், ஏன்னா எனக்கு இவனோட அந்த சொத்தை விட காவிரி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா நிவின்கிட்ட சொல்லுவோம். நிவின் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுமே அங்கே நம்ம அடைய முடியாத போயிடும், விஜய் கொஞ்சம் யோசிச்சுப்பார், விஜய் அங்கே காவிரியை அவன் எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் அங்கே அவன் பையன் இருக்கிற வரையும் அங்கே காவிரியை அவன் தொடக்கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டாக இருந்தாலுமே அங்கே காவிரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது, நம்ம காவிரியை தான் யோசிக்க முடியும், ஏன்னா அவன் பையனை கூட வேணான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிற காரியம் ஆகணும்னா அவன் எந்த எல்லைக்குனாலையும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவோம். உடனே அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி பையனை பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு அங்கே பசுபதி கிட்ட விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு அங்கே பசுபதியோட பையனை பார்த்தீங்கன்னா கட்டி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பசுபதிக்குமே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் பசுபதி எங்கே இவனை கூட்டிகிட்டு வரணும், ஆனால் காவேரிக்கு எதனா ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உன் மேலே எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது, ஆனால் நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நீ சொன்னதுமே உன் மேலே பயங்கரமாக கோபத்தில் இருக்கேன், ஆனால் காவேரிக்கு மட்டும் எதனா ஆச்சு நான் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியுமே இங்கே போகிற விஜய் உனக்கே அவ்வளோ இருக்கிற போது எனக்கு நான் பிறந்ததுலேருந்தே நான்
இந்த தொழில் எனக்கு ரத்தத்திலே ஊறி போச்சு, என்கிட்டே நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. சொன்னதுமே இங்கே பசுபதி நம்ம சொல்கிறதவே கேட்க மாட்டான், அவன் பையன் வேணும்னா அவன் எந்த எல்லைக்குனாலும் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட சொன்னதுமே விஜய்க்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயமாகவும் இருக்கிறதுனால நம்ம காவிரியை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் பிரச்சனை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினுமே இதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்கே பசுபதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நிற்கவும், அதுக்கப்புறம் இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ராகினிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காவிரி அவனுக்கு ரொம்பவே முக்கியம், அங்கே அந்த நிலத்தை விட காவிரி தான் முக்கியம்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் நான் அங்கே காவிரியை தூக்கினேன் இப்போ பாரு எப்படி பதறி அடிச்சுட்டு இப்போ விஜய் ஓடி வரான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிகிட்ட பசுபதியுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே ராகினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அங்கே அவனை விஜய் எதனா பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லுவோம், அவன் ஒரு கீழல் படாமல் எப்படி அழகாக எடுத்துகிட்டு வந்து விடுறான்னு மட்டும் பாரு, நான் இங்கே காவிரியை உயிரோடு பார்க்கணுன்னா அவன் என் பையனை கூட்டிகிட்டு வந்து பத்திரமா சேர்த்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பசுபதி சொன்னதுமே இங்கே ராகினியுமே சரிப்பா நீ ஏதோ ஒன்று பண்ணுப்பா, அங்கே விஜய் காவிரிக்காக எவ்வளவோ பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் இது செஞ்சு இங்கே காவிரியை பறி கொடுத்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ப்ராப்ளமும் வராது, இப்போ விஜய் கீழே தான் இருக்கான், எனக்கு கால் பண்ணுறான், நீ இங்கே இங்கே காவிரியை பார்த்துக்கிட்டு இருக்கு, நான் கீழே போயிட்டு அங்கே விஜய் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா கீழே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.